Good day to you all. Welcome to today's video. In this lesson, we will learn how to use the word that as a conjunction with easy Tamil explanations and many daily use examples. Let's begin. What is a conjunction? A conjunction is a word that joins two parts of a sentence. There is a common conjunction used to connect a main clause with a subordinate clause. Conjunction என்பது இணைப்புச் சொல். That என்பது ஒரு பொதுவான இணைப்புச் சொல். இது முக்கிய வாக்கியத்துடன் துணை வாக்கியத்தை இணைக்கிறது. How that is used as a conjunction? That is used to introduce noun clause or reported speech. It helps to add information, thoughts, hopes, feelings and more. That என்ற சொல் நம்முடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள் போன்றவற்றை சொல்வதற்கு பயன்படுத்துகின்றோம். Let's see some common and useful examples. அவள் தனக்கு சோர்வாக இருந்தது என்று சொன்னாள். இது ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்குரிய சென்டென்ஸ். அவள் சொன்னால் she said. அவள் சோர்வாக இருந்தால் she was tired. அவள் தனக்கு சோர்வாக இருந்ததென்று சொன்னாள். என்று என்னும் அர்த்தத்தில் இங்கு நாம் that என்பதை இணைப்பு சொல்லாக பயன்படுத்துகின்றோம். She said that she was tired. She said that she was tired. That connects what she said with what she felt. அவள் என்னத்தை உணர்ந்தா என்பதை அவள் என்னத்தை சொன்னாள் என்பதுடன் இணைக்க பயன்படுத்தியுள்ளோம். நீ தேர்வில் பாஸ் பண்ணுவாய் என்று நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். I hope. நம்பிக்கை என்ன? நீ தேர்வில் பாஸ் பண்ணுவாய். You will pass the exam. I hope that you will pass the exam. பாஸ் பண்ணுவாய் என்று. I hope that you will pass the exam. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I hope that you will pass the exam. That links your hope and the action. உலகம் வட்டமாக இருக்கிறதென்று அவன் நம்புகிறான். அவன் நம்புகிறான். He believes. உலகம் வட்டமாக இருக்கிறது. The world is round. என்று அவன் நம்புகிறான். He believes that the world is round. நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அறிவார்கள். They know. நாம் வந்து கொண்டிருக்கிறோம். We are coming. என்று that. They know that we are coming. They know that we are coming. Once again, they know that we are coming. அவன் ஒரு தவறு செய்தான் என்பது உண்மைதான். It is true that he made a mistake. It is true that he made a mistake. That introduces a fact here. Optional use of that. அதாவது spoken Englishல sometimes that can be left out, especially in spoken English. நாங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது சில சந்தர்ப்பங்கள்ல இந்த that விட்டுட்டு ஆப்ஷனலா யூஸ் பண்ணலாம், இல்ல பண்ணாம விட்டுட்டும் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்ப்போம். I think that she is right. இங்க that நீங்க விட்டுட்டு I think she is right அப்படின்னு சொல்லலாம். அதே போல இன்னொரு உதாரணம் பார்ப்போமானால் she said she will come. இங்கும் that என்பதை நாங்கள் சேர்த்தும் சொல்லலாம். She said that she will come. அதாவது சில சமயங்களில் that என்பதை விடுத்தும் நாம் பேச முடியும். ஆனால் எழுதும் போது பயன்படுத்துவதுதான் சிறந்தது. Let's see a quick recap. நீ நலமாக இருக்கிறாய் என்று நம்புகிறேன். I hope that you are fine. அவள் தான் தேநீரை விரும்புவதாக கூறினாள். She said that she likes tea. அவன் பொய் சொன்னான் என்பதை நாங்கள் அறிவோம். We know that he lied. இது முக்கியமானதென்று எனக்கு தோன்றுகிறது. Please comment your answer. Very good. அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று தெளிவாக தெரிகிறது. Please comment it now. Wonderful.
So, now you know how to use that as a conjunction in English. Practice these sentences daily and improve your fluency. Comment below your own sentences using that. அதாவது that என்பதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நீங்களாகவே சிந்தித்து பார்த்து எழுதி பழகி பேசி பழகி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Definitely I will help you. If you really like this video, don't forget to like, share and subscribe for more English Tamil lessons. See you in the next video.